வணக்கம் நண்பர்களே. நாம் ஒவ்வொரு வீடியோலையும் ஜிஎஸ்டி சம்மந்தமாக சில பயனுள்ள செய்திகளை உங்கள்கிட்ட பரிமாறிட்டு வர்றோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற முக்கியமான ஒரு தகவல் என்னென்னா, செங்கல் பிரிக்ஸ் நம்மளோட வாழ்க்கையில் தொடர்புள்ளது. எதுக்காக இருந்தாலும் நமக்கு செங்கல் வேணும். ஒரு வீடு கட்டுறதுக்கு நம்ம செங்கல் வேணும், அல்லது வீடை மாடரேட் பண்ணணும், அல்லது மராமத்து பண்ணுறோம், அல்லது ஆல்ட்ரு பண்ணணும்னா செங்கல் வாங்கணும். அது ஒன்றுமே இல்லை சார், நான் வீடு கட்டலைன்னா சின்ன ஒரு யாகம் பண்ணுறோம், எல்லாத்துக்கும் ஹோமம் பண்ணுறோம்னாலும் செங்கல் வாங்கி வச்சு அதில் ஒரு ஹோமமோ ஒரு அக்னியோ தீயோ ஏற்றி வச்சு நம்ம பண்ணலாம். அதனால் செங்கல் நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே ஒரு தொடர்புள்ள ஒரு பொருளாக இருக்குது. கட்டட கட்டுமானத்துக்கு மாத்திரம் இல்லாமல் நார்மல் யூசேஜுக்கும் செங்கல் பயன்படுது. ஸோ இந்த செங்கலுக்கு என்ன பார்த்திங்கன்னா, ஆரம்பத்தில் இருந்தே பார்த்திங்கன்னா 18% வரி விதிப்புங்க. அதாவது 9% சிஜிஎஸ்டிலையும் 9% எஸ்ஜிஎஸ்டிலையும் வரி இருக்குங்க. இது ஷெட்யூல் 2ல் அப்பயே கிளாஸிஃபை பண்ணிட்டாங்க. எப்பயுமே ஜிஎஸ்டி ஃபஸ்ட்டு முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதில் வரி விதிப்புக்கான நோட்டிஃபிகேஷன் 1/2017 சென்ட்ரல் டேக்ஸ் ரேட்டு வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1/7/2017 வருது. இதுக்கு இணையான நோட்டிஃபிகேஷன்லாம் தமிழ்நாடு அரசு எஸ்ஜிஎஸ்டிலையும் இருக்குங்க. அதே மாதிரி எக்ஸம்ஷன் நோட்டிஃபிகேஷன் 2/2017, அது 28/6/2017 வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1/7/2017. இதுலேயே என்ன சொல்லிட்டாங்கன்னா, செங்கலை ஹெச்எஸ்என் கோடு 6904 6904 இந்த ஹெச்எஸ்என் கோடு செங்கல் வருது. இதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்பயே 9% 18% வரி வாங்கிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் செங்கல் உற்பத்தியாளர்கள், கட்டுமான தொழிலில் இருக்கிறவங்க, அப்புறம் வீடு கட்டுற நடத்துகிறவர்கள் எல்லாருமே போய் ரெப்ரசன்ட் பண்ணி ஜிஎஸ்டி கவுன்சிலில் என்ன பண்ணாங்கன்னா 1/4/2022 ஒரு கன்செஷன் கொண்டு வராங்க. நோட்டிஃபிகேஷன் 2/2022 ஒரு நோட்டிஃபிகேஷன் கொண்டு வராங்க. சென்ட்ரல் டேக்ஸ் ரேட்டில் என்ன கொண்டு வர்றாங்கன்னா, நீங்கள் இந்த செங்கலுக்கு மாத்திரம் இல்லை, ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் ஆன் ஃபாசில் மீல்ஸு, பில்டிங் பிரிக்ஸு, எர்த்தன் ஆர் ரூஃபிங் டைல்ஸ், மொட்டை மாடிலாம் டைல்ஸ் போடுவோம், அப்புறமேல ஓடெல்லாம் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணிட்டாங்கன்னா 3+3 6%. எப்படி கொண்டு வர்றாங்கன்னா, 3% சிஜிஎஸ்டி கட்டுங்க, 3% எஸ்ஜிஎஸ்டி கட்டுங்கன்னு சொல்லிட்டு கொண்டு வர்றாங்க. எப்போ கொண்டு வர்றாங்க? 1/4/2022 தான். ஆக்சுவலாக இது 9% வரி விதிப்பு 1/7/2017 இருக்குது. ஆனால் ஒரு 4.25 வருஷம் ஆகி 5 வருஷம் ஆகிறதுக்கு முன்னால் தான் இதுக்கு ஒரு கன்செஷன் ரேட்டில், அதாவது ஃபுல்லாக எக்ஸம்ஷன்லாம் கொடுக்கல, நீங்கள் 9% கட்ட வேணாம், 3+3 6% கட்டுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 22 செப்டம்பர் 2025 ஜிஎஸ்டியோட வரி விதிப்பு முறைகள்லாம் மாறிடுச்சு. இப்போது புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 9/2025 சென்ட்ரல் டேக்ஸ் ரேட்டு. இது 22/9/2025 நடைமுறைக்கு வருது. இதுதான் வரி விதிப்புக்கான நோட்டிஃபிகேஷன். இப்போ இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணோம். அதுக்கப்புறம் எக்ஸம்ஷன் நோட்டிஃபிகேஷன் 10/2025 சென்ட்ரல் டேக்ஸ் ரேட்டு. இதுவும் பார்த்திங்கன்னா 22/9/2025 வருது. இந்த 9/2025 10/2025 எந்த நோட்டிஃபிகேஷனை ரீப்ளேஸ் பண்ணுதுன்னு சொன்னால், அந்த 1/2017 2/2017 ரீப்ளேஸ் பண்ணுது. சரிங்க சார், இப்போ செங்கல்னு சொல்ல வந்தீங்களே, அதுக்கு வாங்க அப்படின்னு சொன்னால் 14/2022 செங்கலுக்கான ரேட்டை குறைச்சி ஒரு ரேட்டு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க, 3+3. அது இதில் விடுபட்டு போச்சு. இதுலேயும் 9+9 18 இருந்துச்சு. ஆனால் சப்சிக்வெண்ட்டாக என்ன பண்ணாங்கன்னா, இப்போ கவர்மெண்ட்டு 25/25 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 6% சிஜிஎஸ்டியும் 6% எஸ்ஜிஎஸ்டியும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டாங்க. பழையது பார்த்திங்கன்னா 3+3 6, இப்போ 6+6 12 கொண்டு வந்துட்டாங்க. ஏன் சார் இந்த ரேட் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னால், பழைய இந்த 3+3 வியாபாரிகளுக்கு என்ன ஒரு கண்டிஷன் போட்டிருந்தாலும், அது கண்டிஷனல் எக்ஸம்ஷன் நோட்டிஃபிகேஷன். அதாவது இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அவைல் பண்ணக்கூடாது, அப்படியே 3%க்கு விற்றுணும். இப்போ அந்த கண்டிஷன் எடுத்து விட்டாங்க. அதனால் இப்போ செங்கல் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாமே என்ன பண்ணலாம்னா,
6% சிஜிஎஸ்டியும் 6% ஹெச்ஜிஎஸ்டியும் இவங்க வசூல் பண்ணி கவர்மெண்ட் கட்டணும். ஆனால் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கான எந்த கண்டிஷனுமே அதில் வந்து சொல்லலைங்க. இப்படி இருக்க ஆனால் மார்பிளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மார்பிள் கிரானைட்ஸ்க்கெல்லாம் வந்து 5% கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா மார்பிள் அண்டு கிரானைட் எல்லாம் வந்து லேபர் இன்டென்சிவ் ஒரு ஒர்க்கு. மைனிங் பண்ணணும், அப்புறமேல கட்டிங் பண்ணணும், அப்புறம் பாலிஷிங் பண்ணணும், அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணணும். அதில் நிறையா வந்து வேஸ்டேஜும் இருக்கும் இதில் இந்த கிரானைட் அண்டு மார்பிள்ஸில். அதனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து ஜிஎஸ்டி கவுன்சிலோட ரெக்கமெண்டேஷனில் இந்த பிரிக்ஸுக்கெல்லாம் செங்கலுக்கெல்லாம் 6+6 12% வந்து வரி விதிப்பு பண்ணியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் கிரானைட் அண்ட் மார்பிள்ஸ் அவைகள்லாம் பார்த்தீங்கன்னா 2.5 + 2.5 5%. அதாவது சிஜிஎஸ்டியில் 2.5%, ஹெச்ஜிஎஸ்டியில் 2.5% வரி விதிச்சிருக்காங்க. இது மாதிரி மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு ஜிஎஸ்டி என்னென்ன வருது, அதோட லேட்டஸ்ட் பொசிஷன் என்னென்னு ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம பார்ப்பாங்க. நன்றி, வணக்கம்.